தஞ்சை பெரிய கோவில் இது தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது பிரகதீஸ்வரர் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலை ராஜராஜ சோழன் கட்டினார். தஞ்சை பெரிய கோவிலில் ஒரு சிறப்பம்சம், இங்கு உள்ள நந்தி ஒரே கல்லினால் ஆனது. மகாபலிபுரம் இது கடற்கரை கோவில் என்று அழைக்கப்படுகிறது. வங்காள விரிகுடாவை நோக்கி கடற்கரையில் அமைந்துள்ளதால் கடற்கரை கோவில் என அழைக்கப்படுகிறது. இது 4 வகையான கட்டடக்கலைகளை கொண்டுள்ளது. மகாபலிபுரம் இந்த கடற்கரை கோவிலை பல்லவ மன்னர்கள் கட்டினார்கள். இங்குள்ள நினைவு சின்னங்கள் ஒரே கல்லினால் கட்டப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள். புனித ஜார்ஜ் கோட்டை இது சென்னையில் உள்ளது. இது ஆங்கிலேயர்களால் முதலாக இந்தியாவில் கட்டப்பட்ட கோட்டையாகும். அருங்காட்சியகமும் தேவாலயமும் கோட்டையினுள் உள்ளன. தற்போது தமிழக அரசின் தலைமைச் செயலகமும் இந்த கோட்டையினுள் தான் உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் உருவச்சிலை சிறப்புமிக்க திருக்குறளை இயற்றியவர். இந்த சிலை மிகவும் உயரமாக உள்ளது. இதன் உயரம் 133 அடி. திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இந்த சிலையின் உயரம் திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது. இச்சிலையை சுற்றியுள்ள கடலின் பெயர் அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா ஆகிய 3 நீர்ப்பரப்புகள் சூழ்ந்துள்ளன. விவேகானந்தர் பாறை இதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் உள்ளது. விவேகானந்தர் அவர்கள் இந்த பாறையில் அமர்ந்து தியானம் செய்ததாக வரலாறு குறிப்பிடுகிறது. செஞ்சிக்கோட்டை இக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. தமிழ்நாட்டிலுள்ள பழங்கால கோட்டைகளுள் இதுவும் ஒன்று. மலை குன்றுகளை கூட இப்படத்தில் நாம் பார்க்கலாம்.